ஒரு நிமிஷம் மேலே தூக்காத. வீட்டில் யாரும் இல்லைன்னா என்ன சமைச்சு சாப்பிடுவேன்? சமைக்க தெரியுமா? ஈஸியாக சமைக்க சொல்லித்தரேன். சிம்பிளாக சமைச்சு சாப்பிட்றதுக்கு ஒரே ஒரு வழி, 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும்னு சொல்லுவாங்க. ஆனால் அட்லீஸ்ட் ஒரு 8 நிமிஷமாவது தேவை. மேகி. இது வந்து இந்தோனேஷியா மேகி, இண்டோமீன்னு சொல்லிட்டு இந்தோனேஷியா பிராண்டு, நல்லாயிருக்கும். இதுதான் துபாயில் கிடைக்கும். மேகியும் கிடைக்கும், எப்பி நூடுல்ஸும் கிடைக்கும். இது நம்மளோட ஃபேவரெட். இதுக்கு வெங்காயம் வேண்டாம், தக்காளியும் வேண்டாம். அப்படியே போட்டு அப்படியே சமைக்கலாம். எப்படின்னு சொல்கிறேன், வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணிக்கங்க. யூடியூப்பில் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் கொடுக்குற அந்த பாம்பு சாஸு சில்லி கேபு ஏதோ போட்டிருக்காங்க. ஒரு வழியா கொதி வந்துருச்சு. ஒரு சட்டியை வச்சுப்போம். சட்டி காஞ்சிட்டு லைட் என்ன போட்டு அப்புறம் முட்டை வந்துருச்சு நல்லா. அப்புறம் இந்த மசாலா இருக்குல்ல, அதில் அந்த பேக்கெட்டில் கொடுத்த மசாலா, அது இந்த மேகியில் எல்லாத்துலேயும் அந்த ஒரு மாதிரியான ஒரு மசாலா கொடுத்துருப்பாங்க. இந்த மசாலாவே போட்டுக்கோங்க. என்ன ஜஸ்ட் இது மட்டும் போதும், சாப்பிட்றதுக்கு தேவையான இது மட்டும் போதும். அவ்வளோதான். அப்படியே மனமாக இருக்குது. 2 மேகினால 2 பாக்கெட்டில் உள்ளதை 2 போட்டுக்கிட்டோம். அவ்வளோதான், இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் ரெடி. பிஸ்மில்லா. அம்மா டேஸ்ட். வீட்டில் தனியாக இருந்தால் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். என்னடா களி மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா? லைட்டாக கொலைய விட்டேன். நான் கொலைய விட்டு தான் சாப்பிடுவேன். அதுதான் நல்லாயிருக்கும். ஓகே, பாய் பாய்.